Welcome to VL Academy. In the video, corporate accounting, issue, forfeiture and reissue of shares, exercise problem number 9 and 10 நம்ம பார்க்க போறோம், which is in page number 1.105 and 1.106. And before getting into the problem, ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இதுவரையுமே வீடியோஸ் வந்து உங்களுக்கு மார்னிங் 6:15க்கு வந்து பப்ளிஷ் ஆகிட்டு இருந்தது. பட் இனிமேல் வந்து ஈவினிங் 6:15க்கு வரும். ஆல்ரெடி ஃபியூ வீடியோஸ் வந்து ஈவினிங் வர மாதிரி ஸ்கெடியூல் பண்ணியிருக்கேன். அண்ட் இனிமேல் வர வீடியோஸும் ஈவினிங் 6:15க்கு உங்களுக்கு அப்லோட் ஆகும். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹஜி லிமிடெட் வாஸ் இன்கார்பரேட்டட் வித் அ ஷேர் கேபிட்டல் ஆஃப் ருபீஸ் 10 lakh. மேக்ஸிமம் வந்து அவங்க கேபிட்டலாக 10 lakh rupees தான் அந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகே, அந்த 10 lakh rupees வந்து அவங்க எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி பப்ளிக்கு கொடுக்குறாங்கன்னா, ஒரு ஷேர் 10 rupees அப்படின்னு. அப்போ இந்த 10 lakh டிவைடட் பை 10ன்னு போட்டோம்னா 1 lakh வருமா. ஸோ மேக்ஸிமம் 1 lakh ஷேர்ஸ் அவங்க இஷ்யூ பண்ணலாம். அந்த 1 lakh ஷேர்ஸில் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, 5 lakh rupeesக்கு மெஷினரி வாங்கியிருக்காங்க. அதுக்கு அவங்க வந்து ஷேர்ஸாக கொடுத்துட்டாங்க. அப்போ 5 lakh rupeesனா ஒரு ஷேர் 10 rupees அப்படிங்கிறப்போ எவ்வளோ 50,000 ஷேர்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஓகே, அப்போது அவுட் ஆஃப் 1 lakh shares 50,000 shares has been issued to Barani Limited as fully paid. ஓகே, 10 rupeesக்கும் வாங்கினதா அவங்களுக்கு கொடுத்தாச்சு. அடுத்தது வந்து 2,500 shares வந்து ப்ரொமோட்டார்னா யாரு, ஒரு கம்பெனியை உருவாக்குனவங்கள தான் ப்ரொமோட்டார்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து ஈவன் தோ தே ஆர் நாட் இன்சைட் த பிஸ்னஸ் பிகாஸ் ஆஃப் சம் ரீசன், பட் ஆஸ் அ ப்ரொமோட்டார் அவங்களுக்கு சர்டன் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் போகும். ஸோ அப்படி இங்கே வந்து 2,500 shares ஃபுல்லி பெய்டப்பா அவருக்கு ப்ரொமோட்டர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ரெஸ்ட் ஆஃப் தி ஷேர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47,500 shares. So 47,500 shares வந்து பப்ளிக் இஷ்யூ பண்ணி அவங்களும் அதை ஃபுல்லாக பே பண்ணி வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ எல்லா ஷேர்ஸுமே வந்து இஷ்யூ பண்ணியாச்சு. ஸோ யார் யாருக்கு எவ்வளோ ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்காங்க, அட் வாட் காஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே வந்து நம்ம ஜேர்னல் என்ட்ரியாக நம்ம பார்க்கணும். இன் தட் த ஃபர்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மெஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான என்ட்ரி வந்து இட்ஸ் குவைட் நேச்சுரல். மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு பரணி லிமிடெட். இதே இது கேஷ் கொடுத்து வாங்கியிருந்தோம்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்னு போட்டிருப்போம். பட் இங்கே வந்து பரணி லிமிடெட்க்கு ஷேர்ஸாக நம்ம கொடுத்ததுனால இங்கே வந்து பரணி லிமிடெட்னு நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸோ பீயிங் மெஷினரி பர்ச்சேஸ் ஃப்ரம் பரணி லிமிடெட். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்க அப்படின்னா, மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ மெஷினரி நமக்கு உள்ளே வந்திருக்கு அண்ட் கேபிட்டல் வேல்யூ 5 lakhs ஹேஸ் கான் அவுட். ஸோ அதுதான் இங்கே மெஷினரி அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் கேபிட்டல் அக்கௌண்ட், தட் இஸ் 5 lakh rupees, 50,000 shares at ₹10 each. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பரணி லிமிடெட் அக்கௌண்ட் டேட்டா டு குட்வில் அக்கௌண்ட் டேட்டா டு. எப்போவுமே ப்ரொமோட்டர்ஸ்க்கு கொடுக்குற ஷேர்ஸை வந்து இங்கே குட்வில்லாக தான் நம்ம காமிக்கணும். ஓகே, ஏன்னா அவங்க கிரியேட் பண்ணி வச்ச ஒரு கம்பெனி, அதில் வந்து பாப்புலாரிட்டி தான் இப்போ நாம் ரன் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறது. ஸோ அந்த பாப்புலாரிட்டிக்கான வேல்யூ தான் இந்த 2,500 shares அப்படிங்கிறது. ஸோ பரணி லிமிடெட்க்கு 50,000 shares வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அண்ட் குட்வில்லா ப்ரொமோட்டர்ஸ்க்கு 25,000 worth ஷேர் கொடுத்துருக்கோம். அண்ட் ஷேர் அப்ளிகேஷன், அதாவது அப்ளிகேஷன்லேயே நம்ம இந்த 4,75,000 ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ டெபிட் வாட் கம்ஸ் இன், நமக்கு இந்த சோர்ஸஸ்லாம் இவ்வளோ அமௌண்ட் உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறது தான் நாம் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். அண்ட் டு ஷேர் கேபிட்டல், வேர் ஆல் திஸ் அமௌண்ட் வில் கோ, ஷேர் கேபிட்டலுக்கு போகும். அதனால ஷேர் கேபிட்டலை நாம் இங்கே கிரெடிட் பண்ணியிருக்கோம். ஸோ டோட்டல் இஸ் 10 lakh rupees. ஸோ நமக்கு வந்து எல்லா ஷேர்ஸுமே வந்து ஆல்மோஸ்ட் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்லேயே நம்ம ஃபுல் அமௌண்ட் ரிசீவ் பண்ணிட்டோம். ஓகே, அட் தி டைம் ஆஃப் அலாட்மெண்ட் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் கையில் இருக்குன்னா 10 lakh rupees இருக்கு. ஓகே, ஸோ பேங்க் அக்கௌண்ட் டேட்டா டு ஷேர் அலாட்மெண்ட் அக்கௌண்ட். ஸோ என்டையர் 1 lakh ஷேர்ஸும் அலாட் ஆயிடுச்சு. அதுக்கான என்ட்ரி தான் இது, தட் இஸ் 10 lakh rupees. ஸோ இங்கே வந்து கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 5 lakh rupees. அப்போ 10 rupees ஷேராக கொடுத்துருக்காங்க அப்படின்னா 50,000 shares கொடுத்துருப்பாங்க. இப்போ 50,000 shares அப்படின்னா அந்த 50,000ல் ஒரு 10 sharesக்கும் ஒரு போனஸ் ஷேர்ஸ் போகும் அப்படின்னா மொத்தம் 5,000 shares போகணும். ஓகே, இங்கே அதே மாதிரி 90,000 rupees ஜென்ரல் ரிசர்வாக இருக்குது. இந்த ரிசர்வ் எப்படி ஜென்ரேட் ஆகுங்கிறது நம்ம கேபிட்டல் ரிசர்வ் எல்லாம் கால்குலேட் பண்ணி கண்டுபிடிச்சிருப்போம். அது மாதிரி தான் இங்கேயும் அந்த மாதிரி கேபிட்டல் ரிசர்வ் 90,000 rupees இருக்குது. அந்த 90,000 rupeesல 50,000 rupees எடுத்து அதை கேபிட்டலைஸ், அதாவது
போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி அதை ஷேர் கேபிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. ஓகே, இப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரிஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the first one is general reserveலேருந்து போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணதுக்கான என்ட்ரி. So general reserve is inside the business, so that has been debited, and where it goes out as a bonus shares to the shareholders. So that has been credited. Credit what goes out and debit what is inside. So அதனால நாம அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நான் போனஸ் ஷேர்ஸ் இஷ்யூ பண்ணி நம்ம அதை வந்து என்ன சொல்கிறது, அமௌண்ட் வந்து எடுத்து வச்சுட்டோம், ஜென்ரல் ரிசர்வ்லேருந்து எடுத்து வச்சுட்டோம். இப்போ அதை வந்து ஷேர் கேபிட்டல்ங்கிற பாக்ஸ்குள்ளே போடணும். ஓகே, ஸோ நவ் வி ஹாவ் போனஸ் ஷேர்ஸ் இன் அவர் ஹேண்ட். அதை எங்கே போடணும் அப்படின்னா ஷேர் கேபிட்டல் பாக்ஸ்குள்ளே போடணும். ஓகே, வாட் வி ஹாவ் இன் அவர் ஹேண்ட் டு பி டெபிட்டட் அண்ட் வேர் இட் கோஸ் டு பி credited. So it goes to share capital box. அதனால அதை நாம credit பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த ரெண்டு என்ட்ரி தான் இந்த ப்ராப்ளம்க்கு வரும். ஸோ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா they have given the market price also. என்ன அப்படின்னா, the company offers to its existing equity shareholders the right to buy one share of ₹100 each at ₹120 for every 3 shares held. ஸோ யாரெல்லாம் 3 ஷேர்ஸ் இப்போ வந்து ஒரு 30 ஷேர் வச்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு 10 ஷேர்ஸ் வந்து பேஸ்ட் ஆன் ரைட்ஸ் இட் வில் கோ. ஒரு 3 ஷேருக்கும் ஒரு ஷேர் அவங்களுக்கு போய் சேரும். அண்ட் அதை ஆல்ரெடி அவங்க வச்சிருக்கிற ஷேரோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹100 per share. பட் அது வந்து இப்போ இவங்க கொடுக்குற ஷேரோட வேல்யூ வந்து ₹120. அண்ட் இதே ஷேரை வெளியில் கொடுத்தா the value of the share is ₹180. ஓகே, பப்ளிக் இஷ்யூ பண்ணியிருந்தா ₹180. பட் அதை வந்து ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே வந்து அவங்கள என்கரேஜ் பண்ணுறதுக்காக they have given to the existing shareholders itself for the cost of ₹120. ஓகே, இப்போ இதெல்லாம் தான் டேட்டா. இதை வச்சு we need to find the value of right. அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா which is in page number 1.41. ஸோ அது அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி தான் நம்ம இதை ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் இஷ்யூ ப்ரைஸ். இப்போ மார்க்கெட் ப்ரைஸுங்கிறது என்னது, ஒரு ஷேரோட வேல்யூ இஸ் ₹180. அப்போ இங்கே வந்து ஒரு 3 பேத்துக்கும் கொடுக்குறாங்க. ஓகே, ஒரு 3 ஷேருக்கும் கொடுக்குறாங்க. இப்போ 180 into 3 என்ன, ₹540. ஓகே, மைனஸ் 120 into 1, அதாவது அவங்க இஷ்யூ பண்ணுற வேல்யூ என்ன, ஒரு ஷேரு. ஸோ அந்த ஒரு ஷேருக்கான இஷ்யூ ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ₹120. ஸோ 120 into 1, அதாவது மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், எவ்வளோ ஷேருக்கு ஒரு ஷேர் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தான். ஸோ இங்கே 3 ஷேர் ஆஃப் மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் ஒரு ஷேர் ஆஃப் இஷ்யூ ப்ரைஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஓல்ட் ஷேர்ஸ் என்டைட்டில் ஃபார் 1 ரைட் ஷேர். ஒரு ரைட் ஷேருக்கு வந்து எத்தனை ஷேர்ஸ் இருக்கணும், 3 ஷேர் இருக்கணும். ஸோ அதை தான் இங்கே 3ன்னு நம்ம போட்டிருக்கோம். ப்ளஸ் 1 is in formula. ஓகே, once again I'm saying மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது வந்து ₹180. அதே இது வெளியில் பப்ளிக் இஷ்யூ பண்ணியிருந்தா அந்த ₹180 வர்த்துக்கு 3 ஷேர் வாங்கியிருக்கலாமா. ஸோ அதைத்தான் இங்கே போடுறாங்க. 180 into 3 மைனஸ் இஷ்யூ ப்ரைஸ் என்னது, ₹120 ஃபார் 1 ஷேர். இந்த 3 ஷேருக்கு இந்த ₹120 ஒரு ஷேர் கொடுக்குறாங்க. ஸோ 120 into 1. ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் மைனஸ் இஷ்யூ ப்ரைஸ் அது வந்து 180 into 3 is 540 minus 120 into 1 is 120 by 3 plus 1. ஸோ ஒரு 3 ஷேருக்கும் ஒரு ஷேர் அப்படிங்கிறது அந்த 3 ஷேரை தான் இங்கே போட்டிருக்கோம். ஓகே, 3 plus 1 that is 4 is equal to ₹660 by 4 is equal to ₹165. இப்போ வந்து என்னென்னா வேல்யூ ஆஃப் ரைட்டில் அவங்களுக்கு லாஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா that is market price minus right issue price அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 minus ₹165. ஸோ ₹15 வந்து உங்களுக்கு லாஸ், அதாவது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ்க்கே கொடுக்கறதுனால. ஓகே, இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா மறக்காமல் அந்த லைக் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் இட் வில் ரீச் so many students like you people, and உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ பெல் பட்டனும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அது கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.